கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நீ நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் டெஸ்ட். காம்பவுண்ட் டெஸ்ட் உள்ள ஷார்ட்கட் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சிம்பிள் டெஸ்ட் பார்த்துருப்போம். சிம்பிள் டெஸ்ட் அவ்வளோ ஷார்ட்கட் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப பார்க்க போறது காம்பவுண்ட் டெஸ்ட்டுக்கான ஷார்ட்கட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கக்கூடிய ஷார்ட்கட். எப்படி பார்ப்போம். சிஏல வந்துட்டு ஒரு தொகையானது 5 ஆண்டுகளில் இரட்டைப்பு ஆகியதுன்னு சொல்றாங்க. இந்த இரட்டைப்பு இந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு சொல்லுவாங்க. அதை பொறுத்து நம்ம எழுத போறோம். 2 வருஷத்துல 5ஆ மாறுதான். சரிங்களா? இப்ப 16 மடங்கா மாறணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 16 மடங்கு எப்படி ஆகும் அதான் மேட்ரு. இந்த 16 பிரிக்க தெரியணும். இப்ப 2 மடங்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 2ஓட மடங்கா தான் உள்ள இருக்கும். இப்ப எப்படி பிரிக்கலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பிரிச்சாக்க 4 4 16 வந்துருச்சுங்களா? இப்ப எத்தனை 2 வந்துச்சு? 1 2 3 4. அப்ப 2 பவர் 4. இதான் 4க்கு அறிகுறி. சரிங்களா? இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த பவர் என்ன பண்ண போற? இந்த 5 மல்டிபிகேஷன் பண்ண போற. ஆன்சர் 20. அப்ப எப்ப ஆகும்னா 20 மடங்கா 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் 16 மடங்கு ஆகும். அவ்வளவு மேக் இட் சிம்பிள். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வார்த்தை இது மட்டும் பார்த்தா போதும். 2 ஆண்டா 3 ஆண்டா 4 ஆண்டா அப்படி சொல்லியிருப்பாங்க. அதை பொறுத்து நம்ம இப்படி பிரிக்க போறது. சரிங்களா? இதே போல இன்னொரு சம் பார்ப்போம். அது எப்படி பிரிக்கணும்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, அதே சொல்லிட்டாங்க. போன சம்மனை பார்த்தா 2 மடங்கு பார்த்தோமா, இங்க 3 மடங்கு சொல்லியிருக்காங்க. 3 மடங்கு மட்டும் சொல்லியிருக்காங்களா? அந்த 3 மடங்கு தான் 5 வருஷம். சரிங்களா? இப்ப 27 மடங்கா மாறதான் கேட்டிருக்காங்க. இப்ப 27 மடங்குனா எப்படி பிரிக்கலாம்? அங்க வந்துட்டு 16 மடங்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 வச்சு பிரிச்சோம் நம்ம. ஏன்னா 2 வச்சு சொல்லியிருந்தாங்க. இங்க 3 வச்சு சொல்றாங்க. 3 வச்சு பிரிக்கும். 20 எப்படி பிரிக்கலாம்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 3 போட்டாக்க 27 கிடைக்கும். அப்ப 1 2 3 3 பவர் கியூப். இதுதான் உங்களுக்கு 27. இப்ப என்ன பண்ண போறோம்? அங்க என்ன பண்ணுவோம்? அதேதான் இங்கேயும் பண்றோம். பவர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை மல்டிபிகேஷன் பண்ண போறீங்க. 5ஓட பண்ணாக்க 15. இதுதான் உங்க ஆன்சர். சரிங்களா? ஒண்ணுமே இல்ல. எத்தனை மடங்கு கொடுத்துருக்கணும் அது ஈக்குவலா நீ பிரிக்க போற. இங்க வந்து பிரிக்கட்டு அவனே ஐடியா கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம எத்தனை 3 இருக்கு, எத்தனை 2 இருக்கு, எத்தனை 4 இருக்குன்னு சொல்லி பிரிக்க போறோம். சரிங்களா? இதே போல சம்பவம் தான் ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம.